Hi hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும் பாருங்க. இந்த வீடியோ full screen வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் டீடைலா தெரியும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். போறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு இமேஜ்லாம் இல்ல வீடியோ. சோ அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ நிறைய பேர் கேக்குறீங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய புதுசாக வந்திருக்கிறவங்களுக்குலாம் தெரியலையாட்டுக்கு. ஸோ நான் அவங்களுக்காக இந்த வீடியோ சொல்லிடுறேன். எப்படி அந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணுறது என்னென்னு சர்ச் பண்ணுறதுன்னு தான் நிறைய பேர்த்துக்கு தெரில. இப்போ அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னு சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரில. ஸோ அந்த வீடியோ எப்படி சர்ச் பண்ணுறது, அது எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதை எந்த ஆப்பில் இன்ஸ்டால், அதாவது அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண பார்த்தா பிரிண்டஸ்ட் தான். பிரிண்டஸ்ட் ஆப் லிங்க் வந்து ப்ளே ஸ்டோர் லிங்க்ன்ற பாருங்க, ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதிலேருந்து எடுத்துக்கோங்க. அது சர்ச் பாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரஸ்ட் வீடியோ அப்படின்னு மட்டும் சும்மா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறதால எனக்குமே நல்லா இருக்காது, நானே ஓப்பனாக சொல்கிறேன். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவை கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆச்சு, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ரிலேட்டடான வீடியோ எக்கச்சக்கமாக வரும். இந்த வீடியோ பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிட்டி, இது கூட சைனாவில் இருக்குது. இது கூட நமக்கு வேண்டாம், வேறு ஏதாவது இருக்கும் பாருங்கள். இப்படி வந்து ஒரு வீடியோ நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த வீடியோ ரிலேட்டடாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கீழே சர்ச் பண்ணதிலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கு ரிலேட்டடான வீடியோ கிடைக்கும். நமக்கு உடனே கிடைக்காது, அதுக்கு ரிலேட்டடான வீடியோ தான் இதில் மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் ரிலேட்டடாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் உண்மையான வீடியோ சாங்ஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த நான் தேடிட்டுருக்க ரெயின் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் போகவே போகாது. அப்படி இந்த இது உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் வந்துட்டு அதே சர்ச் பாரில் ரெயின் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதுலேயும் நிறைய வீடியோ வருது. இதெல்லாம் மழை பெய்யுறது இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்னோ தானே போட, அதாவது அந்த ரெயின் ட்ராப் தானே போட போகிறோம். அதனால நான் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணால் இது கீழே போனோம்னா இது ரிலேட்டடாகவே வரும். இப்போ இது அலோன், இது போட்டோம்னா இதுவும் சூப்பராக இருக்கும். இப்படி தான் நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ரிலேட்டடாகவே தேடணும். அதாவது அந்த வீடியோ வந்து தொட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வீடியோ தானே, வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோ எப்படின்னா மேலே 3 டாட் கொடுத்து காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்னோட ஆப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அது என்னென்னு சொல்கிறேன் நான். அது ஒன்றும் இல்லை, பிரிண்டஸ்ட் வெப்சைட்டு தான். அது ஒரு ஆப்பாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் முன்னாடி வந்து அந்த இதில் லிங்க்கில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். கீழே வந்தீங்கன்னா லிங்க் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கும். இதில் அந்த 3 டாட் கொடுத்து இந்த டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணிடுங்க. அதை எப்படி ஒரு ஆப்பாக கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிரிண்டஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் php.com அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இது தான். இதுக்குள்ளே போயிட்டு அந்த மேலே க்ரோமில் மேலே 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட் கொடுத்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஆப் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த பிரிண்டஸ்ட் டேரெக்டாக இதில் வந்துடும். எதாக இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுறதுல இப்படி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக், ஓகேவா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் எப்படி இது கொண்டு வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னா நோடில் தான் எடிட் பண்ண போகிறோம். நோடு வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே டாப்பில் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியும். நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நோடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில்
ரேஷியோக்குள்ளே போயிட்டு கஸ்டம்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ரெசல்யூஷன் இருக்கும்ல அது வந்து ஃபஸ்ட்டு 1080, ரெண்டாவதாக இருக்கிறது வந்து 320 ஓகேவா, 2320 இப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ட்ராப் இருக்குல்ல, ரெயின் ட்ராப், அது வந்து கைன்மாஸ்டர் அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டான எஃபெக்ட் வரமாட்டேங்குது. இந்த நோடில் வர மாதிரி கைன்மாஸ்டரில் வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் வாட்டர் ட்ராப்புன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நோடு மட்டும்தான் பெஸ்ட்டு. இப்போ மீடியாக்குள்ளே போய்ட்டு நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இதில் எப்படி சவுண்டு குறைக்கிறதுனா இங்கே ஆடியோ அப்படின்ட்டு பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு அந்த வேல்யூம் வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுன் ட்ராக் பண்ணிங்கன்னா வால்யூம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் அந்த இதில் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அசட் ஸ்டோரில் போயிட்டு ரெயின் ட்ராப் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு விதமான ரெயின் ட்ராப். இது உங்களுக்கு ஓகேன்னா இப்படியே விட்டுருங்க. எனக்கு கிளாஸோட இன்னும் அந்த கிளாஸ்குள்ளே போயிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த ரெயின் ட்ராப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரெயின் ட்ராப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுலேயே உங்கள் சேனல் லோகோவில் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் எப்படி ஆட் பண்ணுறதுனா அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாக்குள்ளே போயிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்றது பாருங்கள், அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆடியோவை ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆடியோவை ஆட் பண்ணுற ஆப்ஷனே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லோடு ஃப்ரம் ஃபைல் அதில் போய் நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லோடு ஃப்ரம் ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கொடுத்து நான் குவாலிட்டி ஹையில் வச்சுருக்கேன், FPS வந்து 630 வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளே பட்டன் கொடுத்தோம்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் இவ்வளோ லென்த்தாக ஸ்க்ரீன் இருக்கிறனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து நைட் டைமில் தூங்குற நேரத்தில் இதை எக்ஸ்போர்ட் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.